சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். நம்ம ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி சீமான் பெரியார் கான்ட்ரவர்சி பற்றி நம்ம பேசியிருந்தோம். அப்போவே நம்ம சொன்ன விஷயம் என்னென்னா 3 வாரமாக இந்த இஷ்யூவை மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போவும் பார்த்தோன்னா அந்த இஷ்யூவை தான் மீடியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏறக்குறைய 1 மந்த்தாக சீமான் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை சுற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒரு டெவலப்மெண்ட் என்னென்னா அந்த ஃபோட்டோஷாப் இஷ்யூ வருது. அதுக்கப்புறம் ஒரு சினிமாட்டோகிராஃபர் இப்போ வந்து அவரும் சில குற்றச்சாட்டுகள்லாம் சீமான் மேலே வைக்கிறாரு. அப்புறம் பிரபாகரன் அவர்களோட அண்ணன் பையனும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். ஸோ இந்த டெவலப்மெண்ட் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை பார்க்கறதுக்கு நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட ஆங்கிள் இருந்து இஷ்யூ அப்ரோச் பண்ணலாம் நம்ம. பட் நீங்கள் எப்போ ஒரு விஷயம் சொல்லுவீங்க, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையோட கோரை நம்ம அட்ரஸ் பண்ணணும், ரூட் காஸ் என்ன, ரூட்டை நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போ ஏகப்பட்ட ஆங்கிள் இருந்து இதை அணுகுறாங்க. பேச வேண்டிய விஷயம் என்ன இதில்? கோர்னா என்ன, ரூட்னா என்ன? I think the core issue is who is the beneficiary. The beneficiary is undoubtedly பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். சீமானுக்கு வந்து அவர் சொல்கிற கருத்தை சொல்லுவதற்கான எல்லா உரிமையும் இருக்குது. அதை யாருமே மறுக்க முடியாது. அதையே வந்து கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பித்திருக்கிறது சமூகம் தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இங்கே வந்து பெரியாரை பற்றின ஒரு நெரேட்டிவ் விவாதம் என்பது யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% மேலே வந்து ப்ரோ பெரியார் தான். ஆன்டி பெரியாருக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே ரொம்ப கம்மி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். அந்த வாய்ஸஸ்க்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இன்றைக்கி அந்த பிம்பத்தை வந்து சீமான் உடைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதில் நிறைய பிழைகள் இருக்குது, ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்குது சீமான் சொன்னதில், அது வேறு விஷயம். பட் பெரியார் வந்து ஒரு புனித பசு என்கின்ற அந்த ஒரு பிம்பத்தை அவர் உடைத்தார். பெரியாரே தான் ஒரு புனித பசு என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார். அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பெரியாருடைய தொண்டரடி பொடி ஆழ்வார்கள் இன்றைக்கு அவரை ஒரு கடவுள் லெவலுக்கு தூக்கி வச்சுது. அதாவது வந்து ஒரு ஹை பெடஸ்டல்வாங்க ஆங்கிலத்தில், அதில் தூக்கி வைத்து ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக அவரை மாற்றியது என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது, தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது, கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த காரியத்தை சீமான் செய்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே பேசியது போல் இந்த விவகாரம் பெரியார் குறித்த அதிகப்படியான விவாதங்கள் ஸ்டாலின் சிஎமான பிறகு தான் வர ஆரம்பிக்குது, 21க்கு பிறகு தான். அதற்கு முன்னால் வந்து கலைஞர் பீரியட்லலாம் இது இந்த அளவுக்கு கிடையாது. இப்போ அந்த பிம்பத்தை அவர் உடைக்க ஆரம்பிக்கிறார். அந்த அளவில் வந்து என்னை பொறுத்தவரையில் அது வரவேற்புக்குரியது தான். அதாவது வந்து லெட் தேர் பி டிபேட் ஆன் பெரியார். அது ஒரு கருத்து தான் இருக்கணும், ஒரு நெரேட்டிவ் தான் இருக்கணும்னு நீ சொல்ல முடியாது. லெட் தேர் பி டிபேட். ஆனால் பேசுபவர்கள் அவதூறுகளை பரப்புவார்களே, ஆனால் அதற்கு அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். சீமான் விஷயத்தில் செக்ஸ் குறித்த பெரியாருடைய பார்வையில் அவர் எந்த ஆதாரத்தையும் தரவில்லை. மாறாக ஆதாரங்களை வந்து திராவிடர் கழகம் தன்னுடைய அலுவலகத்தில் பூட்டி வைத்திருக்கிறது. அன்ற லாக் அண்ட் கீன்றார். அவர் நாட்டுடைமை ஆக்கங்கள் நான் ஆதாரத்தை கொடுக்குறேன்றாரு. அவர் மீது 60க்கும் மேற்பட்ட இடங்களில் வழக்குகள் தொடக்கப்பட்டிருக்கின்றன, 70க்கும் மேற்பட்ட இடங்களில். நான் இயர் ஆஃப்டர் அது வந்து சீமானுக்கும் நீதிமன்றத்துக்கும் இடையிலான பிரச்சனை. பட் அந்த ஒரு இஷ்யூவை தவிர மற்றபடி பெரியாருக்கு பேசியதாக சீமான் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் அதோட வெராசிட்டியை, அதாவது அதனுடைய ஃபேக்சுவல் கரெக்ட்னஸை யாருமே இன்றைக்கு பெரியாருடைய ஆதரவாளர்கள், பெரியாருடைய சப்போர்ட்டர்ஸ், தொண்டரடி பொடியாளர்கள் யாருமே வந்து அதோட ஃபேக்ட், அதோட த வெராசிட்டின்னு வாங்க, அதை யாருமே கொஸ்டின் பண்ணல. அந்த விதத்தில் சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த பிரபாகரன் இஷ்யூன்றது வந்து நடுப்புறம் முளைக்குது. இது வந்து பெரியார் குறித்து சீமான் பேசியதை நேரடியாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் கிளப்பி விட்டுருக்கக்கூடிய விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக சீமான்கிட்ட ஒரு வெர்ஷன் வருது. திடீரென்று முளைத்து வந்தவர்கள் மற்றொரு வெர்ஷனை சொல்கிறாங்க. அவர்கள் சொல்வது அத்தனையும் உண்மை என்று வைத்து கொண்டால் கூட வந்து கோர் இஷ்யூ நாம் பேசியது போல் பெரியார் குறித்த சீமானுடைய பார்வைக்கு எதிர்வினை என்பது வலுவாக இல்லை. பெரியார் குறித்த சீமானின் விமர்சனத்துக்கு வலுவான ஆதாரங்களை, அதாவது வந்து வித் சாலிட் டிஃபென்ஸ் எடுப்பதற்கு முடியாதவர்கள் இந்த தனிமனித தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த 3 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 100 யூடியூப் சேனல்ஸ் வந்து சீமானுக்கு எதிரான பிரச்சாரத்தை முழு நேர தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பெண்கள் சம்பவங்கள் கூட வந்திருக்கின்றன. சீமான அளவுக்கு தமிழ்நாடு அரசியலில் அவதூறுகளை தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன் டெய்லி பேசிஸ்னாங்க 24 மணி நேரமும் 365 நாளும் சந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் இல்லை என்றே நாம் சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது பெரியார் குறித்த சீமானின் கருத்துக்களுக்கு எதிர்வினையாக சீமான் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வராமல் மாறாக சீமானுக்கும் பிரபாகரனுக்கும் இடையிலான அந்த உறவு அல்லது நட்பு, வாட் எவர் இட் இஸ், அது குறித்த தகவல்களும் அது குறித்த விவாதங்களும் ஃபோட்டோஸும் வந்து வந்ததும் இவையெல்லாம் வந்து விஷயத்தை திசை திருப்பக்கூடியவை என்று தான் நான் பார்க்கிறேன். ஏனெனில் இந்த மாதிரியான விஷயங்களில் மெயின் இஷ்யூவை விட்டுட்டு வழுவி போவதற்கும் நேரடியாக பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள்
இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவார்கள். அதுதான் இப்போ நடந்திருக்குது. இப்போ இல்லாமல் பிரபாகரனோட பெரியாருக்கு சீமானுக்கு இருந்த உறவு குறித்த திடீர்னு ஃபோட்டோஸ் வரதும், திடீர்னு சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து பேசுவதும் என்பது வந்து இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது சார். நீங்கள் சொன்னது மாதிரி பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு பெரியார் சீமான் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் திராவிட சித்தாந்தத்தோட கோரை அட்டாக் பண்ணீங்கன்னா உங்கள் ஐடியாலஜியோட கோரை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் இப்போ பிரபாகரன் அப்படின்ற ஒரு ஏரியாவை டச் பண்ணுறாங்க. உங்களுக்கும் பிரபாகரனுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அது நமக்கு புரியுது. பட் அதுக்கு பார்த்தோன்னா திடீர்னு எங்கேருந்தோ நிறைய ஆட்களை உள்ளே இறக்குறாங்க. அந்த இறக்கப்படுற ஆட்களும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நியூஸ் சேனலில் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டாருன்றாங்க. அந்த ட்வீட்டை பேஸாக வச்சு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் அவரை இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்றைக்கும் பார்த்தோம்னா இந்த புதுசாக வரக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே பெரிய பெரிய சேனல்ஸ் உட்காந்து ப்ரைம் டைமில் அவங்கள இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறத வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏதோ நரேட்டிவ்லாம் செட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. பட் இப்படி கம்ப்ளீட்டாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாக செய்ய முடியுது. யாருனே தெரியாத ஆட்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இறக்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி மீடியாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்றதை நீங்கள் வச்சு புரிஞ்சுக்கலாம். பெரியார் பற்றின அட்டாக் வந்து நம்ம ஏற்கனவே பேசணும். டிஎம்கே மேலே இருக்க வெறுப்பு பெரியார் மேலே இருக்க வெறுப்பாக திரும்புதுன்றதை நம்ம ஏற்கனவே பேசணும். சீமான் பெரியாரை குறித்து வைத்த விமர்சனத்துக்கு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வந்து ஆதரவு கிடைத்தது, எதிர்ப்பும் கிளம்பியது. த இஷ்யூ இஸ் டிவைடட். ஃபார் அண்ட் அகேன்ஸ்டாக வந்து தெர் ஆர் ஹியூஜ் வாய்ஸஸ். ரெண்டு சைட்லுமே வந்து ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் வந்து பெரியாருக்கு எதிராக அதிகப்படியான வாய்ஸஸும் வருது. அதற்கு இணையான வாய்ஸஸ் பெரியாருக்கு ஆதரவாகவும் சோஷியல் மீடியாவில் வருது. அஃப்கோர்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து ப்ரோ பெரியார் வாய்ஸஸ் தான் அதிகம், ஆன்டி பெரியார் வாய்ஸஸ் ரொம்ப கம்மி. ஒன்று ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க, இன்னொன்று பேசுகிறவங்களும் அங்கே போய் பேச பயப்படுறாங்க ஆன்டி பெரியாரை. மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ளே போகாமல் ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு வியூ இருக்குன்ற குறைந்தபட்ச மனசாட்சி நியாய தர்மம் கூட வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இல்லைன்றது பெரியார் விஷயத்தில் நிரூபிக்கப்படுது. சேட்டலைட் சேனல்ஸுக்கு போனீங்கன்னா திடீர்னு யாரோ ஒரு கேரக்டர் வர்றாரு, அவருக்கு 1 மணி நேரம் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு பெரிய நேஷ்னல் சேனலோட தமிழ் இது வந்து அவங்க வந்து அந்த ஸ்பேஸை கொடுக்குறாங்க. இந்த ஸ்பேஸ் அவங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களா? இவ்வளோ ஒன் சைடடாக எப்படி நீங்கள் போகிறீங்க? ஆதவர்ஜனாக்கும் விசிகாக்கும் பிரச்சனை வருது. யாருக்கு? ஆதவர்ஜனா விசிகாவுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆதவர்ஜனாவை பேட்டி எடுக்கல, திருமாவை பேட்டி எடுக்கிறாங்க. இந்த சேம் சேனல். எப்போல்லாம் திமுக ஆபத்து வருதோ அப்போல்லாம் வந்து ஆபத்துன்னா டிஸ்டர்பன்ஸ் வருதோ அப்போல்லாம் வந்து ஓடி வந்து முண்டி அடித்து கொண்டு வந்து மோர் லாயல் தேன் த குயினா திமுகவை ஆதரித்து திமுக சார்பு நிலையில் தான் இந்த ஊடகங்கள் செயல்படுகின்றன. இப்போ நீங்கள் சீமான் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கோர் இஷ்யூ விட்டாச்சு. பெரியார் குறித்து சீமான் பேசியதோட வெராசிட்டியை பற்றி நீங்கள் ஆர்கியூ பண்ணியிருந்தீங்க, டிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அல்லது ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு உங்களுக்கு ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கலாம். மாறா சைடு இஷ்யூவாக இது டெவலப் ஆகுது. பிரபாகரன் இஷ்யூவில் சீமான் பேசியது அத்தனையும் தவறு, அவர் மொத்தமாகவே ஃப்ராடுன்னா கூட இன்றைய ரெலவன்ஸ் அதுக்கானது என்ன? இதை எப்போ கொண்டு வந்து நீ வைக்கிற? ஏன் இதை நேற்று முந்தானத்தை வைக்க வேண்டியதானே? பிரபாகரனை தான் ஆமகரி சாப்பிட்டேன், பிரபாகரனோட ஆமகரி சாப்பிட்டேன், துப்பாக்கி சொல்லி கொடுத்தாரு, ஃபோட்டோ எடுத்தான்ற கதையெல்லாம் 15 வருஷமாக ஓடிட்டுருக்க கதை. நீ அப்போல்லாம் வந்து நீ வந்து விவாதத்தை கிளப்பாமல் இன்றைக்கி கொண்டு வந்து ஏன் கிளப்புற? இது ஒரு பெண் விஷயத்தை வச்சு சீமானுக்கு எதிராக நடத்தின ஸ்லாண்டர் கேம்பெயினுக்கு இணையான ஸ்லாண்டர் கேம்பெயின் தான் இதுவும். அது அவங்க பெண்களை வச்சு பண்ணாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு இறங்க முடியல உங்களால். நீங்கள் வேறு ஒரு தனிநபரை வச்சு இதை இதுக்கான ரிலவன்ஸ் என்ன? இப்போ நான் கேட்குறேன், இந்த இஷ்யூக்கும் அதுக்கும் என்ன? பெரியார் குறித்து சீமான் பேசியதற்கும் பிரபாகரன் இஷ்யூவில் சீமானுடைய ஸ்டாண்டுக்குமான ரிலவன்ஸ் என்ன? இட்ஸ் இண்டிபெண்ட், இட்ஸ் அ பர்சனல் அட்டாக். அதாவது இட்ஸ் அ ஸ்லாண்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஸ்லாண்டர். இதை நீ தனியாக டிபேட் பண்ணு. ஒரு பெரிய விவாதத்தை ஒரு கிளப்பி இருக்கும் பொழுது அதற்கு நேரடியாக உனக்கு பதில் சொல்ல தைரியம் இல்லை. அந்த வாய்ஸஸை கொண்டு வந்து உனக்கு துணிச்சல் இருந்ததுன்னா நான் என்ன கேட்குறேன், இஃப் யூ ஆர் துணிச்சல்ன்ற சென்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ் இருந்ததுன்னா ஈக்குவல் வாய்ஸஸை நீங்கள் கொடுக்கணும்ல, ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. லெட் த பீப்புள் டிசைட். பெரியாரை பற்றி உனக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். ஒரே விதமான கருத்து நரேட்டிவ் தான் இங்கே இருக்கணும். டிசைட் பண்ண நீ யார்? அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு யார் கொடுத்தோம்? உங்கள் பாஸஸ் இதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் இண்டிபெண்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க. இங்கே இருக்க லோக்கல் மீடியா அதை பண்ணால் பரவாயில்ல, நேஷனல் மீடியாவோட லோக்கல் யூனிட்ஸ் இதை பண்ணுறாங்கன்னா யார் கொடுத்த தைரியம்? ஹூ கேவ் தம் த ரைட்? இது எந்த விதத்தில் ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸு? ரெண்டாவது, இன்றைக்கி இதோட ரிலவன்ஸ் நான் இது டோன்ட் யூ திங்க் தட் யூ ஆர் சைட் ட்ராக்கிங் தி இஷ்யூ? யூ ஆர் ஹெல்பிங் தி ப்ரோ பெரியார் ஃபோர்ஸஸ். அது ஓ வேலை இல்லை. யுவர் ஜாப் இஸ் டு ரிப்போர்ட் அண்ட் கீப் அ பேலன்ஸ். ஐ எம் நாட் சேயிங் நியூட்ரல்னு ஒன்று கிடையாது, பேலன்ஸ்டு. நீ பேலன்ஸ்டாக என்ன ஸ்பேஸை கொடுத்த? ப்ரோ பெரியார் ஸ்பேஸு கொடுக்குற பேலன்ஸை ஆன்டி பெரியார் ஃபோர்ஸஸ்க்கு நீ கொடுத்தியா? அதே மாதிரி ஆதவர்ஜனா இஷ்யூ வரும்போது ஆதவர்ஜனாவை பாப்புலர் சேனல்ஸ் இன்டர்வியூ பண்ணும்போது நீ திருமாவை இன்டர்வியூ பண்ணுற. அப்போ உங்களுக்கு இதில் என்ன நோக்கம்? ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
அந்த அந்த சீமான் இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈகோ சேம்பர் இஸ் இன் ஃபுல் ஃபோர்ஸ். ஆன்டி சீமான் ரெட்ரிக் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கி அடிக்குது. ஆனால் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் என்னென்னா சார், இது வந்து இப்போ என்டிகே 8% ஓட்ஸ் வாங்கின ஒரு கட்சி, அந்த கட்சியோட தலைவரை மீட் பண்ணாரா இல்லையா அப்படின்ற டிபேட். இது ஒரு டிபேட்டே கிடையாது. அவர் மீட் பண்ணாலும் மீட் பண்ணலனாலும் ஒரு கான்சிக்வன்ஸும் ஏற்பட போகிறது கிடையாது. ஸோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க? நேற்று வரைக்கும் யாருன்னே தெரியாத நிறைய கேரக்டர்ஸை உள்ள கொண்டு வராங்க, புதுசாக கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வராங்க. ஸோ அவங்கள வச்சு இந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. முதல்ல எடுத்த இஷ்யூ கரெக்ட் கிடையாது, அந்த எடுத்த இஷ்யூவே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதமும் கரெக்ட் கிடையாது, அதுவும் ரொம்ப தவறாக இருக்கு. எஸ். ஸோ பேசிக்காக நீ யாரை காப்பாற்றுறேன்றான்? சி யூஆர் டிஎம்கே சம்சாகிரி, இவர் ஷேம்லெஸ்லி இவர் டிஎம்கே சப்போர்ட்டர். நான் சொல்கிறேன், இந்த சேனல்ஸை சொல்கிறேன், கன்சர்ன் சேனல்ஸை சொல்கிறேன். இட்ஸ் அ ஷேம் ஆன் தம், ஐ கேன் சே ஓப்பன்லி. See, personally, I have nothing against any of these guys. ஓப்பனாக சொல்லலாம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இது ஒரு ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸா இது? இதில் என்னென்னா வந்து இப்போ இந்த லோக்கல் சேனல்ஸுக்கு டிஎம்கேவோட லைனை டோ பண்ணுறதுக்கு இருக்க வேண்டிய ப்ரெஷர் வந்து இந்த நேஷனல் சேனல்ஸ்க்கு கிடையாது. அப்போ யாரை சொல்லி இவங்க செய்கிறாங்க இது? ஆன் ஹூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க? இந்த லைன் எடுக்கிறதுக்கு, இந்த எடிட்டோரியல் லைன் எடுக்கிறதுக்கு யார் உனக்கு தைரியம் கொடுத்தா? ஹூ கேவ் யூ த ரைட்? இது என்ன ஜேர்னலிசம் இது? உனக்கு அந்த இஷ்யூவை ஹெட் ஆன் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏன் தைரியம் இல்லை? பெரியார் பற்றி ஒரு கிரைசிஸ் வருது, ஒரு டிபேட் வருது, அதோட எல்லா சைட்ஸும் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் உன் வேலை. மாறா அந்த இண்டிவிஜுவலுக்கு எதிராக ஸ்லாண்டர் கேம்பெயினை ரன் பண்ணுறது 100 யூடியூப் சேனல் 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கான்ல, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஸ்லாண்டர் பண்ணிகிட்ருக்கான்ல, சீப் இஷ்யூஸை கையில் எடுத்துக்கிட்டு பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸ், ஹிட்டிங் பிலோ த பெல்ட் பண்ணிகிட்டு இருக்கான்ல, கேவலமான காரியத்தை பண்ணிகிட்ருக்கான்ல, அது பெய்டு ஸ்கவுண்ட்ரல்ஸ், பெய்டு மவுத்ஸ். அந்த லெவலுக்கு நீங்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இறங்கிடுச்சு இன்றைக்கி. இது என்னது இது? இது உனக்கு சொன்ன மாதிரி வந்து 15 வருஷத்துனால ஏதோ நடந்ததுன்னா அது எப்படி நீ, வாட் இஸ் த ரிலவன்ஸ்? அண்டு ஃபண்டமெண்டலி இதில் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா, இது இன்னும் ரொம்ப நேஸ்டி திங் என்னென்னா வந்து இது வந்து ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் இன்வால்வ்டு. இதில் பிரபாகரனை பற்றி நீ யூலோகைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஐஸ் ஆஃப் லா இஸ் அ ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர். ஒரு முன்னாள் பிரதமர் மற்றும் 15 பேரை கொல்லப்பட்ட வழக்கில் ஒரு முதல் குற்றவாளி, தேடப்படும் குற்றவாளி, இறந்து போயிட்டார். இன்றைக்கி வந்து இஸ் அ பேண்ட் ஆர்கனைசேஷன். ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷனோட லீடர் ஒருத்தர் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன? உனக்கு ஏன் பார்த்தான் டிபேட் பண்ணணும்? நீ உனக்கு கொஞ்சமாக அதை நாம்ஸ் இருந்ததுன்னா மாறா நீ அந்த எல்லையை தாண்டி போய் அதை வந்து ஒரு பெரிய பிம்பமாக்கி பார்த்தான்னு ஆர்கியூ பண்ணுறது வந்து என்னது இது? வாட்ஸ் ஆட் ஆஃப் ஜேர்னலிசம் இது? இன்னொரு விஷயம் என்னென்னா சார், இப்போ நீங்களே நிறைய தடவை பேசியிருக்கீங்க, இப்போ தமிழ்நாடு மீடியாவை பொறுத்தளவில் டிஎம்கேவோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற விஷயத்த 100% கேப்ரியல் அன்அஷேம்ட்லி தே ஆர் கண்ட்ரோல்டு பை டிஎம்கே. அப்படி இருக்கும்போது பெரியாரை குறித்து அந்த டிபேட் வரும்போது அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த டிபேட் டைவர்ட் பண்ணிருக்கலாம். ஸ்டார்டிங்கில் அந்த இஷ்யூவை பேசாமல் பெரியார் குறித்த டிஸ்கஷன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வராமல் ஸ்டாப் பண்ணியிருந்துக்கலாம். பட் இருந்தாலும் அந்த டிபேட்டை வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா மேபி அதுக்கு வேறு நிறைய காரணங்கள்லாம் இருக்கலாம். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த இஷ்யூஸ்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்காக, நிஜமான இஷ்யூஸ்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்காக பெரியாரையே ஒரு வகையில் பலி கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பலி கொடுக்குறது பெரிய வார்த்தை. பெரியாரை திமுக யூஸ் பண்ணிக்குது. நான் இன்னொன்று பாயிண்ட்டை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சீமான் தொடர்ச்சியாக பெரியாரை பற்றி இப்படி பேசிக்கொண்டே இருப்பது தவறு. ஏன்னா அவர் ஒரு கருத்தை சொன்னார், ஒரு 2 நாள் டிபேட் நடந்தது, அதை தாண்டி அவர் இஷ்யூஸுக்கு போகணும். எவ்ரிடே பெரியார் அட்டாக் பண்ணுறதுன்றது சீமானுடைய அரசியலுக்கு நல்லதல்ல. இன்றைக்கி ஈரோடு பை எலெக்ஷனில் கூட போய் அவர் வந்து சீமான் வந்து பெரியாரை பற்றியே பேசுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்தியன் ஈத்தாஸ்ன்றது என்னென்னா, மறைந்த தலைவர்கள் அவங்க யாராக இருந்தாலும் 50 வருஷம் ஆகுது, 52 வருஷம் ஆகுது பெரியார் இறந்து. மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போது நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக பேசணும். இந்திய மரபு என்பது மறைந்த தலைவர்கள் தெய்வத்துக்கு சமம். அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு ரெவரண்ட் ஃபிகர்ஸ், அது யாராக இருந்தாலும் மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போது திரும்பவும் சொல்கிறேன், எச்சரிக்கையோடு பேசும்போது மகாத்மா காந்தியாக இருக்கலாம், ஜவஹர்லால் நேருவாக இருக்கலாம், வீர் சாவர்கராக இருக்கலாம், பெரியாராக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், எம்ஜிஆராக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே கூடுதல் எச்சரிக்கை தேவை. இன்னொன்று, அது வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்கோப்பில் தான் பேச முடியும். ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க, அது ஒரு அகடமிக் டிபேட்டு தான். அது வந்து ஒரு பெரியார்னு திரும்ப கலைஞர் பண்ணாதது ஸ்டாலின் பண்ணதோட விளைவு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தமிழ்நாட்டோட சாபக்கேடு. ஒரு பக்கம் பெரியாரை யூலோகைஸ் பண்ணி கடவுள் லெவலுக்கு கொண்டு போகிறது, இன்னொரு பக்கம் பெரியாரை காலை கீழே போட்டு மிதிக்கிறது. ரெண்டுமே தப்பு. யூ மஸ்ட் ஹேவ் அ பேலன்ஸ்டு வியூ ஆன் பெரியார். அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸை யாரும் மறுக்கல. அட் த சேம் டைம் அவர் சர்வரோக நிவாரணியாக வைக்கிறத நம்ம ஒப்புக்கொள்ளலை. இவ்வளோதான். இதை தாண்டி சீமான் தினம் பெரியாரை சீண்டுவதும் பெரியார் குறித்து பல விஷயங்களை பேசுகிறதும் அந்த காலகட்டத்தோட பின்புலத்தை புரிந்து கொள்ளாமல் நிச்சயமாக தவறு. சீமான் இந்த விஷயத்தில் தவறு செய்கிறான்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஆனால்
மீடியா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து இப்போ புது புது கேரக்டர்ஸை கொண்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த யாருன்னே தெரியாதவங்களெல்லாம் வச்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிபேட்டுன்றது மீடியாவோட அஜெண்டா. நான் திஸ் மஸ்ட் பி அட்டாக்டு. 8% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சிங்க, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இஸ் அ ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு உரிய ஸ்பேஸை மீடியா கொடுக்குதான்னா கொடுக்கல. அந்த பார்ட்டிக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, சீமானுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி 25 வருஷத்துக்கு மேலே கட்சி ஆரம்பித்த விசிகேக்கு ஜஸ்ட் 1% தான். சிபிஐ சிபிஎம் எல்லாம் சேர்த்தாலே 4%, காங்கிரஸை சேர்த்தாலே 4%, இவங்க எல்லாம் சேர்த்து 8%. வேற இண்டிவிஜுவலாக சீமானுக்கு 8% ஓட்டு இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் இல்லாமல் போகலாம், இன்றைக்கி இருக்குது. அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சீமானுக்கும் இருக்கணும். ஸோ ஐ வில் ஈக்குவலி பிளேம் சீமான் ஆல்சோ. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, இதை வந்து டிஎம்கே ரிலீஷ் பண்ணுது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேர்னிங் இஷ்யூஸை பற்றி பேசாமல் கம்ப்ளீட்டாக சீமானை பற்றி பேசுகிறதும், மீடியா நெரேட்டிவ் வந்து சீமானை சுற்றி சொல்கிறதும் திமுகவுக்கு ரொம்ப 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 நல்லது. எப்படி டெல்லியில் வந்து மீடியா ஸ்பின் பவுலர்ஸ் வந்து எப்படி வந்து மெயின் இஷ்யூஸை பேசாமல் 10 வருஷத்துக்கு முன்னால் பவரை விட்டு போனால் 11 வருஷத்துக்கு முன்னால் போனால் காங்கிரஸை பேசுகிறானோ, நான் இஷ்யூஸை வச்சு பேசுகிறானோ, அதே தான் தமிழ்நாட்டு மீடியா டிஎம்கேக்கு சாதகமாக பண்ணுது. இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை இருக்குது, வேங்கவேலு விஷயம் உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்ன கண்டிஷனில் இருக்கான்னு தெரியும். டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் திருநெல்வேலியில் ஓப்பனாக பிச்சை எடுக்கிறான். பார்ட் டைம் லெக்சரர்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 8,000 லெக்சரர்ஸ் ஆர் ஆன் ஸ்ட்ரைக் ஃபார் த பாஸ்ட் 10 days, 24 hour ஸ்ட்ரைக், டே இன் அண்ட் டே அவுட், இன் அண்ட் அவுட் சைட் தர் காலேஜஸ். இந்த மாதிரி வந்து லா அண்ட் ஆர்டர் கிட்டத்தட்ட கொலாப்ஸ். இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை எதையுமே பேசாமல், அண்ட் யுவர் ஃபினான்சஸ் ஆர் இன் வெரி பேட் ஷேப், வெரி வெரி பேட் ஷேப். பொங்கலுக்கு முன்னால் 1000 ரூபாய் கொடுக்க முடியலன்றது இட்ஸ் அன் இண்டிகேட்டர். இது வந்து நிலைமை மோசமாக இருக்குது, பணம் கொடுக்க முடியலன்னு தங்கத்தினரசு பேசுவார். ஆனால் கஜானா காலின்னு எடப்பாடி பேசினார்னு உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்து அறிக்கை கொடுப்பாரு. இந்த கான்ட்ரடிக்ஷனை எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்போ இந்த மாதிரி பர்னிங் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. இதைத்தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி 8% இருக்க கட்சி பேசணும். மாறா பெரியாரை பற்றிய சுற்றி சுழல்றதும், அதுக்கு எதிர்வினையாக சீமானுக்கு எதிரான பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸ் மீடியா நரேட்டிவில் வரதும் ரெண்டுமே இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. எப்படின்னா, எப்படி இந்த கவர்னர் திடீர்னு எதனா ஒரு நான் இஷ்யூவை கையில் எடுத்து வள்ளுவருக்கு காவி சாயம் பூசி வள்ளுவரை சங்கியாக மாற்றுறதோ, அண்ணாமலை சவுக்கால் எப்படி அடிச்சுக்கிறதோ, அந்த மாதிரி சீமானும் வந்து பெரியாரை எடுத்துக்கிட்டு லிமிட்டை தாண்டி போவது என்பது இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சீமானும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த மீடியா நரேட்டிவ் இஸ் கம்ப்ளீட்லி ஒன் சைடட் அண்ட் அட்ரோஷியஸ்ன்றது தெரிஞ்ச விஷயம் தான். அது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து அட்வான்டேஜ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க பொலிட்டிக்கலாக இல்லையா? ஸோ அது ஓகே. ரெண்டாவது என்டிகே சைட்லேருந்து எப்படி பார்க்குறீங்க அதை? என்டிகேக்கு இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? என்டிகே பொலிட்டிக்கலாக இழக்க போகிறாங்களா அதனால்? இல்லைங்க, என்டிகேக்கு வந்து பெருசாக அடையிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. 8% தான் அவங்களுக்கு. அவங்க அடுத்த எலெக்ஷனில் வந்து அன்லெஸ் ஏதாவது ஒரு பார்ட்டியோட அலையன்ஸில் போனாங்கனாலே தவிர தேர் எண்ட் அப் 0. 8% வந்து தனியாக நின்னாங்கன்னா அடுத்த ஒரு எலெக்ஷனில் 10% 12% கூட வரலாம், பட் ஜெயிக்க முடியாது. ஏன்னா டு வின் யூ நீட் அட்லீஸ்ட் 30% ஓட்ஸ். அது கண்டிப்பாக அவர்களுக்கு அது கண்டிப்பாக உதவ போகிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க போகிறாங்க, அப்படி இல்லைன்னா ரிசல்ட் ஒன்று தான். இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இதை கடந்து போனவங்க, இதை தொடர்ந்து இவங்க இதே கொதிநிலையில் வச்சுருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இது சலிப்படைஞ்சிடும். நான் சொல்கிறேன், காமன் மேனோட சைக்காலஜி வந்து, நான் திரும்பவும் சொல்கிறேன், டெட் பர்சன்ஸை பற்றி ஃபார் எவர் யூ கனாட் ஆர்கியூ. அது ரொம்ப ஆபத்தான ஒரு இட்ஸ் அ டைசிஸ் டாபிக். அது பேசுனீங்க, ஒரு டிபேட் கிளம்பிச்சு, கடந்து போங்க. நான் வந்து பெரியாரை ஒழிக்காம விடமாட்டேன், பெரியார் ஒரு மண், இப்படிப்பட்ட பேச்சுக்கள் தவறானவை, தவிர்க்கப்பட வேண்டியவை. சீமான் அந்த இடத்துல தவறு செய்கிறான்னு தான் நான் சொல்கிறேன். பெரியாரை கேள்விக்குறியாக்கியது கரெக்டு, பெரியார் ஒரு புனித பசு இல்லைன்னு சொன்னது கரெக்டு, பெரியாரோட கான்ட்ராடிக்ஷன்ஸை சீமான் பேசியது கரெக்ட். லெட் தேர் பி a debate on பெரியார். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதையே ஒன் டைம் அஜெண்டாவாக வச்சு மேலும் பெரியாரோட நெகட்டிவ் சைட்ஸை மட்டுமே கொண்டு போவது என்பது நல்லது அல்ல. ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இது லாங் டேர்ம் அஜெண்டாவாக அவங்களுக்கு உதவாது. இதை நான் உறுதியாக நம்புகிறேன். நான் என்டிகே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க நண்பர்கள் என்ன, அந்த என்டிகே தோழர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து எவால்விங் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணணுமே இல்லாமல் ஒன் அஜெண்டா பார்ட்டியாக ஒரு பார்ட்டி போயிட முடியாது. அது எந்த இஷ்யூவாக இருந்தாலும், எஸ்பெஷலி டிபேட் அபவுட் எ டெட் லீடர். 50 வருஷமாக செத்து போன ஒரு டெட் லீடரை பற்றி, அண்ட் இஸ் அ பவர்ஃபுல் லீடர் ஆல்சோ. அதை மறந்துடாதீங்க. நீங்கள் இப்போ பெரியாருக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ விமர்சனங்கள் இருக்குதோ அதை விட அதிகமாகவே இன்றைக்கி சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் இருக்குது, சட்டிலாவது இருக்குது. அண்ட் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே வந்து ஓப்பன்லி தே ஸ்வேர் பை பெரியார் எக்ஸப்ட் பிஜேபி. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை நமக்கு மறுக்க முடியாது, அண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷனையும் மறுக்க முடியாது. இதெல்லாம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரியாரோட கான்ட்ரிபியூஷனே நம்ம குறைச்சி மதிப்பிடலாம். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த
கிரேட் சோஷியல் ரிஃபார்மர்ஸ்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அவர் மட்டும்தான் பண்ணாருன்றதும் அவர் சர்வரோக நிவாரணின்றதும் தப்பு. ஆகவே இந்த இஷ்யூ இதோட விட்டுட்டு சீமான் மேலே கடந்து போனோம் கேப்ரியல். அவர் தொடர்ச்சியாக பெரியார் பற்றின விவாதத்தில் ஈடுபட்டு அதற்கு எதிர் விவாதங்களும் இப்படி வந்துக்கிட்டே இருந்தால் திஸ் இஸ் கால் ஸ்லக் ஃபெஸ்ட்னுவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்லக் ஃபெஸ்ட்டில் ஈடுபட முடியாது. அப்படின்னா வந்து அவங்க வந்து தேங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் அவங்க அதை செய்ய முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அவங்க லீடரும் அவங்க கேடர்ஸும் தான் டிசைட் பண்ணணும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ஒரு விஷயம் மாறி இருக்கு. முன்னாடிலாம் திமுக என்டிகே அப்படின்ற பார்ட்டிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது கிடையாது. என்டிகேவை பற்றியோ சீமான் பற்றியோ எல்லாம் பெருசாக பேச மாட்டாங்க. இப்போ அந்த விஷயம் உடஞ்சிருக்கும்னு தோணுது. என்டிகேவை பற்றி பேசுகிறாங்க, சீமான் பற்றி பேசுகிறாங்க, மறைமுகமாகவோ நேரடியாகவோ பேசுகிறாங்க முக்கியமான திமுக தலைவர்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க நான் வாயால் பேரை சொல்ல மாட்டேன்னு ஸ்டாலின் சொன்னார். ஆனால் அவங்க கட்சியிலேருந்து 3000 பேர் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த முரண்பாட்டுக்கு என்ன அர்த்தம்? அந்த கட்சியோட பேரை கூட நான் சொல்ல மாட்டேன்னா அவங்க கட்சியிலேருந்து 3000 பேர் வரது நீங்கள் எதுக்கு சேர்த்துக்கிறீங்க? ஏதோ ஒரு இடத்துல நாம் தமிழர் இவங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீமான் அவருக்கு ஷூடு பொலிட்டிக்கல் மைண்ட் இருந்ததுன்னா அவர் பெரியாரை கடந்து போகணும். அவர் ஆக்சுவல் இஷ்யூஸை பேசணும். 8% கட்சி இருக்க ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தீவிரமாக மக்கள் பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமாக ஆளும் கட்சி பயப்படும். அதில் ஏடிஎம்கே மேலேயும் ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருக்குது. ஆகவே ஒரு கிரெடிபிலிட்டி அவருக்கு கூடணும்னா, நம்பகத்தன்மை வரணும்னா இந்த 8% 10% ஆகணும். அல்லது அவர் கூட்டணி போவாரா போக மாட்டாரா நமக்கு தெரியாது. அவர் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிப்பாரா தோப்பாரா, தனியாக போனால் கண்டிப்பாக தோக்க தான் போகிறாரு. அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. அந்த கட்சி 8%ன்றது இட்ஸ் a ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். ரெகக்னேஷன் வாங்கினதுன்றது 25 வருஷம் இருக்க விசிகேவெல்லாம் வாங்க முடியல. லெஃப்டால் 2 லெஃப்ட்டும் சேர்த்தே 2% தான். அப்படி இருக்கும்போது ஒரு பார்ட்டி 8% ஓட்டு ஜஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் ஆரம்பித்து வாங்குறதுன்றது பெரிய விஷயம். ஆனால் இதோட அடுத்த கட்டத்துக்கு அவர் போகணும். அவர் மக்கள் பிரச்சனைகளை பேசணும். எவ்வளோ இஷ்யூ இருக்குது இன்னைக்கு. ஆனால் எல்லா இஷ்யூஸும் பேசுகிறாங்களே சார். அவங்க எது முத்தாய்ப்பா இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் பேசும்போது இதை வச்சு தான் மீடியா உங்களுக்கு எதிராக ஒன்று மறந்துடாதீங்க. சீமானும் அவருடைய தம்பிகளும் ஒன்றை நினைவில் வச்சுக்கணும். மீடியா உங்களுக்கு எதிராக இருக்குது, இதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஜஸ்வந்த் சிங் ஃபாரின் மினிஸ்டர் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு டீல் வித் த வேர்ல்ட் வாட் இட் இஸ், நாட் வாட் இட் ஆட் டு பி. இந்த உலகம் எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்பத்தான் உன்னுடைய எதிர்வினை இருக்க முடியும். இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்குள்ள இருக்க கற்பனையின் அடிப்படையில் உன்னுடைய எதிர்வினை இருக்க முடியாது. கிவன் சுச்சுவேஷனுக்கு தான் நீ ரியாக்ட் பண்ண முடியும். மீடியா உங்களுக்கு எதிராக இருக்குது, இதுக்கு மத்தியில் தான் நீ நீந்தி பாலிடிக்ஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு உண்மையிலே பாலிடிக்ஸ் பண்ணணும், ப்ரொடக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் பெரியாரை தாண்டி போகணும். இனிமேல் பெரியாரை பிடிச்சி சும்மா தொங்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அது இட்ஸ் அட்வான்டேஜ் பெரியார் அண்ட் அட்வான்டேஜ் பெரியார்ஸ் ஃபாலோயர்ஸ். இதை சீமான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்குது கேப்ரியல், நீங்கள் பாருங்களேன். வேங்கை வயலில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. அது இப்போ கனிம வள கொள்ளையை தட்டி கேட்ட ஒரு ஏடிஎம்கே கவுன்சிலர் ஒரு விசில் ப்ளோவரை காரை லாரி ஏற்றி கொள்கிறான். கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே கனிம வள கொள்ளை நடந்திருக்குதாங்க. இட்ஸ் அ ஹியூஜ் டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில். லாண்ட் ஆர்டர் எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்த இதில் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்னன்னு யாருக்குமே தெரியல. கரப்ஷன், ஹியூஜ் கரப்ஷன். எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஹைகோர்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்துட்டு இருக்குது. இதை மட்டுமே பாருங்கள். அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்புறம் ஸ்டேட்டோட ஃபினான்ஷியல் பொசிஷன் இஸ் இன் வெரி பேட் ஷேப். தயவு செஞ்சு இதை மறந்துடாதீங்க. அப்போ இவ்வளோ பாசிட்டிவான நான் சொல்கிறது தீஸ் ஆர் ஆல் த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். ஹையர் எஜுகேஷன் இன் ஷாம்பிள்ஸ். கல்வித்துறையில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆசிரியர்கள் போராட்டம்னா அவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்காங்க. அரசு ஊழியர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுக்க தயாராக இருக்குன்னு ஓப்பனாக ரெசல்யூஷன் போடுறான். மின்வாரிய ஊழியர்கள் அவனோட போராட்டம் அதிகமாக இருக்குது. ஓய்வூதியதாரர்கள் பிரச்சனை. ஆகவே எல்லா மட்டத்திலையும் மக்கீழ பிரச்சனைகள் நிறைய 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 இருக்குது. இதை எடுத்து பேசுகிறவன் தான். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அதில் கரெக்டாக பண்ணுவார். அந்த காஸ்ட்டு ஆங்கிளில் தாண்டி ராமதாஸை பார்த்தீங்கன்னா அவர் பின் பாயிண்டடாக இந்த கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுற மாதிரி டாக்டர் ராமதாஸ் பாமக நிறுவனரை சொல்கிறேன். அவர் கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஏடிஎம்கேவோ லெஃப்டோ சீமானோ திருமாவோ யாருமே பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் எஜுகேஷனோட ப்ராப்ளம்ஸை பற்றி ராமதாஸ் அவர்கள் இது எப்படின்னா இப்போ இந்த கிட்டத்தட்ட 8,000 டெம்பரரி கௌரவ விரிவுரையாளர்கள் சொன்னேன் இல்லையா, கஸ்ட் லெக்சரர்ஸ் 8,000 பேர் 15 நாளாக போராடிட்டு இருக்கோம். அந்த இஷ்யூவில் ராமதாஸோட கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டும் ஸ்டேட்மெண்ட்டும் தான் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அரசியல். தமிழ்நாடு உயர்கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இந்தியா, ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாடு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே லீடர் ராமதாஸ். இந்த மாதிரியான இஷ்யூஸை தான் சீமான் கையில் எடுத்து பேசணும். பெரியாரை பற்றி இப்போ இனிமேல் பேசினார்னா இட் வில் பி நாட் ஓன்லி இட் வில் பி அவுடேட்டட் பட் இல் பூமராங். அது ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ். அப்போ ரொம்ப நாள் ஓடாது. அது இன்னும் ஒரு விஷயம் சார், இப்போ
உங்களோட பாயிண்ட் என்னன்னா திமுக மற்ற இஷ்யூஸ் எல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த பிஆர் சீமான் இஷ்யூவை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இது இன்னும் எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ண முடியாது. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற ஒண்ணு கலப்புவாங்க. இந்த கவர்மெண்ட் எதுக்கு அதை கேட்கறேன்னா, அஃப்கோர்ஸ் அவங்க கலப்ப முயற்சி பண்ணுவாங்க, பட் கிரவுண்ட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளை வேற ஏதாவது யூஸ்லெஸ் பிரச்சனை வச்சு எவ்வளவு டைவர்ட் பண்ணிட்டே இருக்க முடியும்னு கேட்கறேன். முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா ஒரு ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணுறது கிடையாது, மாறா டைவர்ஷனரி டாக்டிக்ஸ்க்கு எதையா ஒன்று கிளப்பி விட்டுறது, ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சீமான் வந்தது அவங்களுக்கு காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சீமான் மேலேயே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. பிகாஸ் சீமான் இஸ் ஹெல்பிங் தம். மெயின் இஷ்யூஸ்லேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு சீமானோட இந்த மாதிரியான கண்டினியூஸ் பாலிடிக்ஸ் ஏன்னா இட் இஸ் கிராசிங் எ லிமிட். அவர் பேசினார் எல்லாம் கரெக்ட், பட் கண்டினியூஸாக பேசினார்னா இட் இஸ் ஆப்சல்யூட்லி எப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நான் சென்ஸ். நீங்கள் அது உங்களுக்கு எதிராக திரும்பிடும், பூமரேங் ஆகிடும். எது ஒன்றுமே அதிகமாக போச்சுன்னா பூமரேங் ஆகிடும். அது நான் திரும்பவும் சொல்கிறேன், டெட் லீடர்ஸை பற்றி பேசும்போது மஸ்ட் பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். அது ஒரு கட்டத்தில் நின்றுட்டு போயிடணும். வீர் சாவர்கரை பற்றி ராகுல் காந்தி பேசினது ஏன் பூமரேங் ஆகுது வட இந்தியாவில்? இன்க்ளூடிங் த காங்கிரஸ் பார்ட்டி இன் மகாராஷ்டிரா ராகுல் காந்திக்கு எதிராக நிற்குது. ஏன்னா தேர் லெஜெண்டரி ஃபிகர்ஸுங்க. சுதந்திர போராட்டத்தில் அவ்வளோ பெரிய பார்ட்டி கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு லீடரை இந்திரா காந்தி ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சன்ஸ் ஆஃப் இந்தியான்றாங்க இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது. இந்திரா காந்தியை விட பேட்ரியாட்டா ராகுல் காந்தி? அவளுக்கு தெரியுமா அவருக்கு? ஒரு டெட் லீடரை பற்றி பேசும்போது எப்படி போகுது? எதிர்மறையாக போதில்ல. அதுதான் இங்கே பெரியாருக்கு தொடர்ந்து சீமான் பேசினார்னா எதிர்மறையாக போகும். டிஎம்கேக்கு இது அட்வான்டேஜ். நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ நாள், ரொம்ப நாள் இருக்காது. அவங்க இஷ்யூஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாளில் வேற ஏதாவது பிரச்சனை வரும்போது வேற இஷ்யூ வச்சு அவங்க டெவலப் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஃபார்எவர் பண்ண முடியாது. பாயிலிங் இஷ்யூஸ் இருக்குது. அது ஒரு கட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாதிரி ஏதாவது ஒரு மேஜர் இன்சிடென்ட், கள்ளக்குறிச்சி மாதிரி ஏதாவது ஒரு மேஜர் கட்டாஸ்ட்ரோஃபி நடக்குதுன்னா அப்போ டைவர்ட்லாம் நீ பண்ண முடியாது. அப்போ இட் வில் பூமரேங். அது ரொம்ப நாள் பண்ண முடியாது. ஆனால் அதைத்தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒன் ஆஃப் தி ஸ்டேஜஸ் தான் சீமானோட இந்த இஷ்யூவை டிஎம்கே டிஎம்கேவோட சப்போர்ட்டில் இயங்கக்கூடிய மீடியாவும் டிஎம்கேவோட லேப்டாகாக இருக்கக்கூடிய மீடியாவும் செய்யக்கூடிய வேலை. இது பாருங்களேன், எல்லாத்துக்கும் சீமான் இஷ்யூ எவ்வளோ தூரம் பெருசுப்படுத்துகிறாங்க அவங்க. வை ஷுட் தே மேக் இட்? அதில் பிரிண்ட்டை விட டெலிவிஷனோட ரோல் அதிகம். நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல டெலிவிஷனுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. 90% ஆஃப் த மீடியா அதை தானே கையில் எடுக்குது. ஆக்சுவலாக நல்ல அப்சர்வேஷன். இது பிரிண்ட்டில் அது பெரிய ஒரு இல்லை. ஏன்னா இது இப்போ ஒரு அஜெண்டாவை டெலிவிஷன் தான் செட் பண்ண முடியும், பிரிண்ட் செட் பண்ண முடியாது. ஆனால் பிரிண்ட்டில் பெரிய பேசு பொருளாகவும் பெரிய பேசு பொருளாக இல்லை, கடந்து போகிறாங்க. ஆனால் டிவியில் அதாவது நல்லா கவனிச்சுன்னா டிவியில் இந்த ஹீட்டு குறையாமல் சஸ்டெயின் பண்ணிகிட்டே, அந்த கொதிநிலை குறையாமல் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு கேரக்டர் எப்படிங்க உள்ளே வருது? பிரபாகரன் சீமான் பார்த்தாரு, பார்க்கல, ஆமகரி சாப்பிட்டாரு, நரிகரி சாப்பிட்டாரு. இதெல்லாம் எவ்வளோ வருஷமாக இருக்குது. இப்போ என்ன நீ கண்டுபிடிச்சிட்ட? ஒரு வாரத்துக்குள்ள நேரத்தை கண்டுபிடிச்சி யாரையோ கொண்டு வச்சு இது பெரிய ஜேர்னலிசம் அவனுக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே இது யாருக்கு பலன் கொடுக்குது? உங்களோட பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸுக்கு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காமிக்கிறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. யூ ஆர் டூயிங் த சர்வீஸ் ஃபார் யுவர் பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ். பீப்புள் ஆர் வாட்சிங். அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி கேப்டன்.